ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டெலீட் ஆன அந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம ஒரு ஆப் மூலமா ரெக்கவர் பண்ண போறோம். அதனால உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல நீங்க டிஸ்க் டிக்கர் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க் டிக்கர் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்க் டிக்கர் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்க் டிக்கர் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஸ்க் டிக்கர் அப்படின்ற அந்த ஆப் பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ பாருங்க டிஸ்க் டிக்கர் அப்படின்ற அந்த ஆப் வந்துருச்சு. டிஸ்க் டிக்கர் போட்டோ ரெக்கவரி சொல்லிட்டு வந்துச்சு பாருங்க. இப்போ நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுன்னு ஓப்பன் கேக்குது. இப்போ நான் டோட்டலா பேக் நான் ஹோம் பேஜ்ல இருந்து ஓப்பன் பண்றேன். இப்போ ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல நமக்கு பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பாருங்க டிஸ்க் டிக்கர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்டா பாருங்க இந்த ஆப் கிளிக் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஆப்போட ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேமரா ஐகான் போட்டு சர்ச் ஃபார் லாஸ்ட் போட்டோ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க போட்டோ ரெக்கவர் பண்ணனும் அப்படின்னா சர்ச் ஃபார் லாஸ்ட் போட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வீடியோ ரெக்கவர் பண்ணனும் அப்படின்னா சர்ச் ஃபார் லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டு இருக்கு. இது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போட்டோ தான் ரெக்கவர் பண்ண போறோம். அதனால சர்ச் ஃபார் லாஸ்ட் போட்டோஸ்ன்றத கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்துரும். பர்மிஷன் நீடட் சொல்லிட்டு இதுல கோ டு செட்டிங்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கோ டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதுல அலோ பர்மிஷன் இருக்கு. இது எனேபிள் பண்ணிருங்க. டர்ன் ஆன் பண்ணிருங்க. இப்போ டர்ன் ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்க பேக் வந்துருங்க. இப்போ நான் டர்ன் ஆன் பண்ணிட்டு பேக் வந்துறேன். பேக் வந்த பிறகு கீழே பாட்டம் பாத்தீங்கன்னா இது போல உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி இப்போ லோடிங் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில இருக்க போட்டோ டெலீட் ஆன போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சர்ச் ஆகி மொத்தமா பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ எல்லா போட்டோமே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. நீங்க தேடுற வேலை தான். இப்போ ஸ்கேன் கம்ப்ளீட்டர் சொல்லிட்டு பாருங்க. இப்போ இந்த பாப்பப்ல ஓகே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில டெலீட் ஆகாத போட்டோ பாத்தீங்கன்னா இதுல வரும். டெலீட் ஆன போட்டோ பாத்தீங்கன்னா வரும். மிக்ஸ் ஆகி வரும். அதனால நீங்க கீழே ஃபுல்லா கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்க தேடுங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா டெலீட் ஆன போட்டோஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல நீங்க டெலீட் பண்ண போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ரெக்கவர் பண்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுல நீங்க டெலீட் பண்ண அந்த போட்டோ இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ இதுல பாருங்க அதுல ஒரு பாக்ஸ் கட்டமா கொடுத்திருக்காங்க. செக் பாக்ஸ். அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு போட்டோ நான் கிளிக் பண்றேன். இப்போ நான் உங்களுக்கு போட்டோவை ரெக்கவர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நான் தேடின வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா டெலீட் பண்ண அந்த போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ வருது. அதை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்க டெலீட் பண்ண அந்த போட்டோஸ் எல்லாம் வருதா சொல்லிட்டு நீங்க மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டெலீட் ஆன அந்த போட்டோ இதுல இருக்கு. நான் அதை ரெக்கவர் பண்ண போறேன் அப்படின்னா அந்த போட்டோக்கு மேல பாத்தீங்கன்னா கட்டமா செக் பாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் டிக் பண்ணிட்டு கீழே ரெக்கவர் இருக்கு. ரெக்கவர் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்கவர் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். இப்போ இந்த பாப்பப்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோவை எதன் மூலமா நீங்க ரெக்கவர் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இதுல ரெண்டாவதா இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தி ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாருங்க ரெண்டாவதா சேவ் த ஃபைல் டு ஏ கஸ்டம் லொகேஷன் ஆன் யுவர் டிவைஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபைல் மாதிரி ஒரு ஐகான் போட்டுருக்காங்க பாருங்க. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபைல் ஐகான் நான் கிளிக் பண்றேன். இப்போ நான் ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன். ஃபைலை கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஷோ ஆகும். இப்போ இதுல இருக்கக்கூடிய எந்த ஃபோல்டர்ல நீங்க இப்ப ரெக்கவர் பண்ணக்கூடிய அந்த இமேஜை நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல எந்த ஃபோல்டர்லயும் நான் சேவ் பண்ணல. நான் புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ரெக்கவர் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ் எல்லாம் வைக்க போறேன். அதனால இதுல கிரியேட் நியூ ஃபோல்டர் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோல்டர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் நேம் டைப் பண்ணிட்டு இதுல ஓகே இருக்கு. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி வந்துரும். இதுல யூஸ் திஸ் ஃபோல்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாப்பப் அலோ கொடுத்துருங்க. இப்போ இந்த பாப்பப் அலோ கொடுத்துற பிறகு பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த இமேஜ் ரெக்கவர் ஆயிடும். அந்த ஃபோல்டர்ல சேவ் ஆயிடும். ஓகே, இப்போ நான் இது போல இன்னொரு இமேஜ் ரெக்கவர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு ரெக்கவர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இது யூஸ் திஸ் ஃபோல்டர் இருக்கு. ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிருக்கோம். இதுல அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிடும். இப்போ நான் டோட்டலா பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணிக்கோங்க. என்னுடைய மை ஃபைல்ஸ் அப்படின்றத ஓபன் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த உள்ள பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கும். இமேஜஸ் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கவர் பண்ண இமேஜஸ் இருக்கும். அப்படி இல்லனா இதுல இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸ்டோரேஜ்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சேவ் பண்ண அந்த ஃபோல்டர் இருக்கும். ரெக்கவர் இமேஜஸ் சொல்லிட்டு நான் சேவ் பண்ணேன். இப்போ நான் ரெக்கவர் இமேஜஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ரெக்கவர் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ரெக்கவர் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாம் இருக்கு. இப்படி தான் பாத்தீங்கன்னா நம்ம டெலீட் ஆன அந்த போட்டோஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.